இவங்க கர்மா என்னன்னா பூர்வ ஜென்மத்துல ஒரு மனைவியோட வாழாத கர்மா. பூர்வ ஜென்மத்துல மனைவியோட அதை வாழ்ந்தது. இந்த ஜென்மத்துல மனைவியின் அருமையை உணர்த்துவதற்காக அப்படிங்கிறது தான் இவங்களுடைய. அப்போ ஒரு கல்யாணம் 2 டைவர்ஸ் ஆனவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். மிதுனத்துல. பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் திருமணம் இந்த மாதிரி என்ன வேலை பார்க்குற இடத்துலயே லவ் பண்ணியிருப்பாங்க, அது போயிருக்கும். அது அட்லீஸ்ட் கெட்ட பேரோடாவது ஆகி போயிருக்கும், அது வந்திருக்கும். அல்லது கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகும், 2வது திருமணம் தான் ஓகே ஆகும். பெரும்பாலும் இவர்களுடைய காதல் திருமணம் செட் ஆகிறது இல்லை. ரைட், இது ஒரு பக்கம். 3வது பக்கம், பெரும்பாலும் இவங்களோட அப்பா இருப்பதில்லை. பெரும்பாலும் உடன் பிறந்தவர்கள் கூடவே இருப்பாங்க. அண்ணா தம்பியோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை இவங்களுக்கு. அது அவங்க 3 கூடையவனாக சூரியன் இருக்கிறான், ஹெச்ஓடி. அதனால எப்பயுமே கூடவே இருப்பாங்க. ஆனா அப்பா இல்லைன்னு சொன்னீங்க, எதனால? ஏன் அப்பா இல்லை? கரெக்டான கேள்வி. சூரியன் சொல்றீங்களே, அப்போ சூரியன்னா அப்பா தானே. அப்படின்னா 9 கூடையவனாக சனி இருக்கிறான். மிதுன ராசிக்கு 7 கூடையவன் தனுசு, 8 மகரம், 9 கும்பம். அப்போ 8 கூடையவன் குட்டிச்சுவராக்குவான் எனும் சட்டத்தின் அடிப்படையில் 8 கூடைய சனியே 9 கூடையவனாகவும் இருக்கிறான் என்பதால் அப்பானால நிம்மதி இல்லை. அப்பானால நிம்மதி இல்லை. ஆமா, ஏன்னா 9ங்கிற அனுகிரகத்தை தர வேண்டிய சனிதான் 8ங்கிற இதை களைச்சு விடுது, ஆட்டத்தை களைச்சு விடுது. அவன் அப்போ இதுதான் ஜெயிக்கும், தீமை தான் வெல்லும். அப்ப 8 கூடையவனாக அவனே இருப்பதால் அப்பாங்கிற அனுகிரகம் இல்லை. சில பேர் அப்பாக்க வெளியூர்ல இருப்பாங்க, சில பேர் அப்பா இருந்தும் இல்லாத மாதிரி தான் டங்கடா இருப்பாங்க, சில பேர் சம்பாதிக்கவே மாட்டாங்க, சில பேர் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்ப சொந்த காலில் முன்னேறவர்கள் தான் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருவாங்க.